ஸோ மக்களே நேற்று எஸ்பிஐ ஜே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் வந்து நிறையா பேர் வந்து கேட்டது ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் வருது, எஸ்பிஐ ஜே இருக்குது, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ இருக்குது, நான் மேனேஜ் பண்ணுறது, எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறது, இதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்களே 3 எக்ஸாம் இருக்குது வரிசையாக. ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ், ஐபிபிஎஸோட கிளர்க் மெயின்ஸ், அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ. ஒய்யால் 3மே நம்ம அடிக்கிறோம், போஸ்டிங் வாங்குகிறோம், இல்லை அட்லீஸ்ட் எதாச்சும் ஒன்னையாச்சும் அடிக்கிறோம். ஸோ வெறித்தனமாக எஃபர்ட் போட்டு படிங்க. டெய்லியுமே மினிமம் ஒரு 2 hours ஆச்சும் தயவு செய்து படிங்க. நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறேன்னா கூட ஒரு 2 hours கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி படிக்கலாம். நான் வீட்டில் ஃபுல் டைம் இருக்கேன் அப்படின்னா நீங்களாம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஃபுல்லாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோக்கஸாக படிக்கணும். யூடியூப் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாச்சும் வீடியோ போகாமல் படிப்பு சம்மந்தமான வீடியோ பாருங்கள். அது ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க. அதுக்குன்னு யூடியூப்லேயே ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வீடியோ பார்க்கக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் வீடியோ பாருங்கள். அந்த டாபிக்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ஒரு 6 hours வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஸோ வீடியோஸ்குள்ளே போயிடலாமா? ஸோ வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்பில் வந்து கிராஷ் கோர்ஸ் வந்து எஸ்பிஐ ஜேஏ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 5th September தான் ஸ்டார்ட் பண்ணோம் எஸ்பிஐ கிளர்க்குக்கான கிராஷ் கோர்ஸ். அதே மாதிரி மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் 1299 போட்டிருக்கோமா. இதில் எல்லா வீடியோஸுமே வந்துடும். மூணு எக்ஸாமுக்கான வீடியோஸுமே வந்துடும். இன்னைக்கு இப்போ இந்த 799 ஆஃபர் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபர் ஃபஸ்ட் டைம் நம்ம நியூ ஆப்பில் கொடுக்குறோம். ஏன்னா நியூ இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே நல்லாவே தான் இருக்குது, பக்காவாக இருக்குது. அடுத்து எடுக்க போகிற எல்லா வீடியோஸுமே வந்துடும். ரெசல்யூஷன் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனுமே சூப்பராக இருக்கும். 799 ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்பிஐ கிராஷ் கோர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 499 ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்னொரு 699 இருக்கும். ஸோ ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. 699ங்கிறது மார்க் டெஸ்ட்டோட வந்துடும். 499 அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெறும் எஸ்பிஐக்கான கிராஷ் கோர்ஸ் மட்டும் வரும். ஓகே, 100+ கிளாஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாமோட டேட் தெரியணும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ் வருது. 24 நாள் தான் இருக்குது. 1 October ஒரு 24 நாள் தான் இருக்குது மக்களே. அடுத்து ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு 40 நாள் இருக்குது. 40 நாள் இருக்குது. ஆனால் கரெக்டான நாள் தான். இப்போ இருந்து நீங்கள் எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா படிக்கலாம். பட் எஸ்பிஐ ஜேஏ ப்ரிலிம்ஸ்க்கு 70 days இருக்குது. அது நேற்று வந்து எக்ஸாமுக்கு 70 நாள் இருக்குது. தாராளமாக இதுக்கு செம்மையான டைம் இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா கூட உங்களால் நல்லா படித்து ப்ரிலிம்ஸ் வரையாச்சும் கிளியர் பண்ண முடியும். அதாவது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பேங்க் எக்ஸாமுக்கே வரேன். நான் ரொம்ப பிகினர்ஸ். இன்றைக்கி தான் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கூட உங்களால் இந்த 70 நாளில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பட் நமக்கு தேவை வந்து என்னென்னா போஸ்டிங் வாங்கணும். இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதே உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் மக்கள் எஸ்பிஐ ஜேஏ பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நான் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபைனலாக போஸ்டிங் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும், நம்ம ரெகுலர் யூசர்ஸ்லாம் எப்படி நம்ம படிக்கணும் அதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ்க்கு 24 நாள் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் நமக்கு மெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படியாச்சும் நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து எவ்வளோ நாள் படிச்சிருப்போம், கழுது அதே சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், இன்இக்வாலிட்டி, அந்த இதுன்னு சொல்லி இதெல்லாம் கேட்க போகிறாங்க. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 40 நாள் இருக்கிறதுனால, இப்போ நான் 3 எக்ஸாமுக்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா 40 நாள் இருக்கிறதுனால இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக் வந்து இன்னையிலேருந்து 2 வீக் வந்து ஆர்ஆர்பியோட கிளர்க்கு மெயின்ஸுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் உங்களோட கட் ஆஃப் வந்து நம்ம உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம் 60 above. நான் நல்லா போட்டிருக்கேன். இப்போ 3rd ஸ்லாட்லாம் பார்த்தீங்கன்னா 58 above நம்ம ஞாபகம் இருக்குது, நம்ம அனலைசிஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ ஆர்ஆர்பியோட கிளர்க்கில் வந்து நான் ப்ரிலிம்ஸில் 60 above போட்டிருக்கேன் அப்படின்னா தயவு செய்து அதே மாதிரி நேற்று நடந்த எக்ஸாம், அதாவது சாட்டர்டே சண்டே நடந்த எக்ஸாம் ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் நான் 62 above போட்டிருக்கேன் அப்படின்னா தயவு செய்து வந்து அதிகமாக மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ்க்கும் ஒரு 24 நாள் தான் இருக்குது. அது முடிஞ்சோடனே ஐபிபிஎஸோட கிளர்க் மெயின்ஸ் வந்துடும். ஸோ அப்போ வந்து நமக்கு மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஆமாம் தானே? அப்போ திருப்பி நான் உட்காந்து எஸ்பிஐ ஜேஏ ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாது. நான் திடீர்னு நம்ம பாஸ் ஆகிடும் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாணவர்கள் யார் அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க்லேயே நான் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 60 above போட்டிருக்கேன். ஏன்னா கட் ஆஃப் நமக்கு தெரியாது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். ஒரு கட் ஆஃப் ஒரு எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னா above 67 கிட்ட ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து above நியரஸ்ட் ஒரு 70 கிட்ட ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் நம்ம சொல்ல முடியாது, எப்படினாலும் நடக்கலாம். அக்யூரேசி நீங்கள் நல்லா போட்டு கிளியர் ஆகிடலாம், அப்போ டைம் இருக்காது. ஸோ இந்த 2 எக்ஸாமுக்கும் நான் நல்லா பண்ணியிருக்கேன் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், இந்த ஒரு 2 வாரம் வந்து மெயின்ஸுக்கு படிங்க. ஸோ அதனால தான் நான் மெயின்ஸுக்கு நம்ம யூடியூப்லேயே நான் பிளான் பண்ணியிருக்கேன் மக்களே.
கால் பிடிச்சிக்கிச்சு. ஸோ நம்ம யூடியூப்லேயும் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம கிராஷ் கோர்ஸுமே போகுது. 499, 699 இந்த கிராஷ் கோர்ஸ்லையுமே மெயின்ஸ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நிறையா பேசிக்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ் வந்து யூடியூப்பில் எக்கச்சக்க வீடியோஸ் கிடைக்கும். பட் மெயின்ஸுக்கு வந்து ஒரு பக்காவாக ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிராஷ் கோர்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாணவர்களுக்கு வருவோம். சார் நான் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ்லாம் சும்மா தான் சார் இப்போ எழுதிட்டு வந்தேன், சும்மா போனேன், காற்று வாக்கில் போனேன், ஜாலியாக கலராக நான் இதை பார்த்தேன், சும்மா போய் எழுதிட்டு வந்தேன், ஒரு 50 அட்டம் தான் போட்டிருக்கேன், இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் தெரியும்ல சும்மா நிறையா பேர் எழுதுவீங்களா நம்ம பாய்ஸ், அவங்கள சொல்கிறேன். நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் 50 அபோவ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் எஸ்பிஐ ஜேஏ ப்ரிலிம்ஸ்க்கும் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்கும். சார் எனக்கு ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கணேஷ், என்னால் ப்ரிலிம்ஸே வந்து ஒரு 50 போட முடியல அப்படின்னா இந்த 40 நாள் அதுக்கப்புறம் இந்த 70 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா சிலாஜிசம், டெய்லியுமே 30 சிலாஜிசம், 30 இன்இக்வாலிட்டி, 30 சிம்பிளிஃபிகேஷன், 30 நம்பர் சீரிஸ், 30 குவாட்ராடிக், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அது போக நம்ம சேனல்லையுமே இப்போ மார்னிங் கூட டுமில் செஷன் போயிருக்கும். என்னோட செஷன் டெய்லியுமே போகும். ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் நம்ம சேனல்லே டெய்லியுமே போகும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது பழைய வீடியோஸ் நிறையா வீடியோஸ் இருக்கும், எக்கச்சக்க வீடியோஸ் வந்து நீங்கள் ஸ்பீட், மேக்ஸ், ஸ்பேஸ் கணேஷ், சிம்பிளிஃபிகேஷன் கணேஷ், நம்பர் சீரிஸ் கணேஷ் இந்த மாதிரி அடிச்சிங்கனால நிறையா வீடியோஸ் கிடைக்கும். அதே மாதிரி நான் ஆப்பில் அந்த பழைய ஆப்லேயே நம்ம குவான்ஸ் பேசிக்ஸ் வீடியோ கோர்ஸ்னு ஒரு 170 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். வரிசையாக பேசிக் செம்மையாக இருக்கும். அதை பார்த்து நிறையா பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் வாங்கி ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் வரிசையாக பார்த்தாலே குவான்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம். பிகினர்ஸ் நிறையா கற்றுக்கலாம். நீங்கள் டக்குன்னு ஒரு வீடியோ முடிச்சிட்டிங்கனாலே ஒரு 2 மாதத்தில் நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு ப்ரோ ஸ்டூடெண்ட் ஆகிடலாம். அந்தளவு ஒர்த்தாக இருக்கும். இதை நான் சொல்ல மக்களே, இப்போ ரிவ்யூலாம் போகிறப்ப சென்டர்லாம் போனப்போ சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்த மாணவர்கள்லாம் சொன்னது, ஆப்டி வராதவங்க கூட நம்ம வீடியோ கோர்ஸ் பார்த்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ கோர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து தயவுசெய்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ மெயின்ஸ்க்கு தயவுசெய்து படிங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நம்மளோட பசங்களாம் ரொம்ப பில்லியனான பசங்க நிறையா பேர் லைவில் வருவீங்க இல்லையா, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 20 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 10 நாளில் கூட இந்த ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகிடலாம். ஏன்னா திருப்பி அதை தான் கேட்க போகிறாங்க, சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், டி, அது குவாட்ராடிக், இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். பட் உங்களால் லாஸ்ட் 15 டேஸே நீங்கள் மார்க் எடுத்தால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்பிஐ ஜேஏ ப்ரிலிம்ஸ்க்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் டைம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு 2 வாரம் 3 வாரம் மெயின்ஸுக்கு நல்லா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3க்குமே சூப்பராக பேலன்ஸ் பண்ணிடலாம். என்ன மக்களே கரெக்டு தானே, நம்ம மெயின்ஸுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா சிஏ ரிவைஸ் பண்ணிடும். அடுத்தடுத்த எக்ஸாம் வரப்போ இதுக்கும் சிஏ யூஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 எக்ஸாமே நீங்கள் அடிக்கலாம். எனக்கு தேவை வந்து நீங்கள் 3 எக்ஸாமே அடிக்கணும், 3மே அடித்து தூக்குறோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் படிங்க. ஸோ அதே மாதிரி மார்க் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டோடலாம் நம்மள்ட்ட அப்படியே ரெப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மார்க் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆலிவ் போர்ட்லையும் சரி நம்ம இதுலையும் சரி நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இந்த கேஆர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி எப்போயுமே போடுங்க. எப்போயுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் மக்களே. ஸோ நம்ம சேனலில் டுமில் செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் செஷனும் 2 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு வந்துடும் மெயின் செஷனும். அதே மாதிரி கிராஷ் கோர்ஸ்லேயுமே போகும். கிராஷ் கோர்ஸ்லாம் நான் மெயின் செஷன் மிஸ்ஸே ஆகாது, டெய்லியுமே போகும். பக்கவாக ஷெடியூல் பண்ணி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி கேட்டன் செஷனும் நான் பிளான் பண்ணுறேன். அதே மாதிரி ரீசனிங், இங்கிலீஷ், ரீனா மேமோட இங்கிலீஷ் செம்மையாக கொடுத்துட்ருக்காங்க. சிஏ வந்து மணி சார் கொடுக்குறாங்க, வீக்லி ரிவிஷன் கொடுக்குறாங்க. எல்லாமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் அப்பப்போ பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மக்களே. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பாய்.